மதுரையில் உணவகத்தில் வாங்கிய சிக்கன் கிரேவியை சுட வைத்து சாப்பிட்ட இளைஞர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். மதுரை வேலப்பன்காணியைச் சேர்ந்தவர் ஆனந்தராஜ். இவர் கடந்த 26ஆம் தேதி இரவு அப்பகுதியில் உள்ள உணவகத்தில் வாங்கப்பட்ட சிக்கன் கிரேவியை இரவு தனது குழந்தையுடன் சாப்பிட்டார். பின்னர் மீதம் இருந்த அதே சிக்கன் கிரேவியை மறுநாள் காலை சூடு செய்து சாப்பிட்ட ஆனந்தராஜுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. உடல்நிலை மோசமான நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிக்கன் கிரேவியால் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை MRC நகரில் பங்குச்சந்தை வர்த்தகம் செய்து வரும் தொழிலதிபரின் வீட்டில் 250 சவரன் தங்க நகைகளை திருடியதாக ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சத்யதேவ் அவென்யூவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கோபாலகிருஷ்ணன் பங்குச்சந்தை முதலீடுகள் தொடர்பான வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவர் வீட்டிலிருந்த லாக்கரின் சாவி தொலைந்துவிட்ட நிலையில் லாக்கரை உடைத்து பார்த்துள்ளார். அப்போது அதிலிருந்து 250 சவரன் தங்க நகைகள், 25 லட்சம் ரூபாய் பணம், 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மாயமானது தெரியவந்தது. இது தொடர்பாக கோபாலகிருஷ்ணன் கார் ஓட்டுநர் சரவணனிடம் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் ஜமாபந்தியில் மாவட்ட ஆட்சியர் பட்டா வழங்க உத்தரவிட்ட வீட்டை சிலர் இடித்து தரைமட்டமாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வத்தல்பட்டி கிராமத்தில் கணவரை இழந்த சந்திரா என்பவர் தனது 3 மகன்களுடன் 25 ஆண்டுகளாக குடிசை வீட்டில் வசித்து வந்தார். அண்மையில் பெண்ணாகரத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் சந்திராவின் கோரிக்கையை ஏற்று அவரது வீட்டுக்கு பட்டா வழங்க ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர், நில அளவையர் இருவரும் வீட்டை அளக்க வந்தபோது சந்திராவின் உறவினர்கள் நிலத்துக்கு உரிமை கோரி பிரச்சனையில் ஈடுபட்டு வீட்டை இடித்ததாக கூறப்படுகிறது. மதியம் 12 மணிக்காட்ட அந்த ஆப்போசிட் பார்ட்டிங்கெல்லாம் வீட்டெல்லாம் நிறைய சேதமாயிருச்சுங்க சார். சொல்லப்போனால் இவங்களுக்கு எதுவுமே இல்லை, இனிமேல் புதுசாக தான் ஒரு வாழ்க்கைனா எப்படி புதுசாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க சார். காயமடைந்த சந்திரா பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவான 4 பெண்கள் உட்பட 7 பேரை தேடி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டையில் அதிவேகமாக சென்ற கார் மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்தது. சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் 5 பேர் மாமல்லபுரம் சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையிலிருந்து பல்லாவரம் நோக்கிச் செல்வதற்காக மேம்பாலத்தில் திரும்பும்போது விபத்து ஏற்பட்டது. மேம்பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது மோதிய கார் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 3 மாணவிகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் காரை கிரெயின் மூலம் அங்கிருந்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் குடியிருப்புக்கு அருகே பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசநேரி கீழமேடு கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் தனது வீட்டில் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வைத்திருந்த போது வெப்பம் தாங்காமல் வெடிகுண்டு வெடித்து சிதறியது. தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து தீவிர தேடுதலுக்கு பின் அரவிந்தனை கைது செய்தனர். மேலும் அவர் எதற்காக வெடிகுண்டு தயாரிக்கிறார் என்றும் விசாரித்து வருகின்றனர். சென்னை சேதாப்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 11 வயது சிறுவன் இறந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பகுதி முழுவதும் மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அபித் காலனி பிரதான சாலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை தலைகீழாக கவிழ்த்து மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்தனர். பிரதான சாலை முழுவதும் ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தும் கொசு மருந்து அடித்தும் சுத்தம் செய்தனர். மேலும் மாநகர குடிநீர் வாரியம் மூலம் அந்த பகுதிவாசிகளுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தண்ணீர் பழுப்பு நிறத்தில் இருப்பதால் அதை தாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என அந்த பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தண்ணி எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்களும் குடிக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு கேன் வாட்டர் வேணும். ஏன்னா அந்த கேன் வாட்டர் தான் நாங்கள் 10 நாளாக குடித்தோம். யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வரல, எல்லாரும் நல்லா இருக்கும். 10 நாள் அந்த தண்ணி தான் நாங்கள் குடித்தோம். இந்த குழா தண்ணி நாங்கள் குடிச்சோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மார்த்தோமா நகர் பகுதியில் சிறுத்தை நடமாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் யானை, கரடி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் கூடலூர் மார்த்தோமா நகர் தேயிலை ஏஜென்சி நிறுவனம் முன்பு சிறுத்தை ஒன்று திடீரென உலா வந்தது. இதை வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் ஒருவர் அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்துள்ளார். சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பணி ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியரை குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று முன்னாள் மாணவர்கள் மரியாதை செய்தனர். வலசப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய இன்பராஜ் பொன்னத்துரை ஓய்வு பெற்றார். இந்நிலையில் அவரிடம் படித்த மாணவர்கள் பொன்னமராவதியில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து குதிரை வண்டியில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அவரை அழைத்துச் சென்றனர். பின்னர் மண்டபத்தில் பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆசிரியருக்காக முன்னாள் மாணவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் குறைந்த விலையில் பிராண்டட் காலணிகளை வாங்க குவிந்த பொதுமக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் உயர் ரக பிராண்டட் செருப்புகள், ஷூக்கள் குறைந்தபட்சமாக 199 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரம் செய்யப்பட்டது. காலை 10 மணிக்கு விற்பனை தொடங்குவதற்கு முன்பாகவே மண்டபம் முன்பு குவிந்த மக்கள் நுழைவாயில் திறக்கப்பட்டதும் போட்டி போட்டுக்கொண்டு உள்ளே சென்று தங்களுக்கு விருப்பமான பொருட்களை ஆசையாக தேர்வு செய்தனர். ஆனால் செருப்பு மற்றும் ஷூக்கள் விலை 999 ரூபாய் என இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மண்டபத்திற்குள் செல்லும் போது வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் உடைமைகளை பாதுகாக்க 20 ரூபாய் வசூலிக்கப்பட்டு பொருட்கள் வாங்கினால் 20 ரூபாய் திருப்பி தரப்படும் என அறிவித்திருந்தனர். இதனால் அந்த 20 ரூபாயையும் இழந்துவிட்டு மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. லேடி சீட், ஜென் சீட், சில்ட்ரன் சீட், பக்கோடா பாயிண்ட், கரடியூர் காட்சி முனை போன்ற காட்சி முனை பகுதியில் அமர்ந்து செல்லும் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை பார்த்து ரசிக்கவும் மிகுந்த ஆர்வம் காட்டினர். படகில்லத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் பயணச்சீட்டு வாங்கி சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை திருமயம் அருகே குட்டி ஆண்டவர் கோயில் விழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 32 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக்கொண்டு சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு 28 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்களுக்குள் நீந்தி 5 வயது சிறுவன் சாதனை படைத்து அசத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் படூரைச் சேர்ந்த ஐடி ஊழியர் விஜய், அருணா தம்பதியரின் இளைய மகன் ரோஷன் தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். இவர் தனது 2 கைகளையும் பின்புறம் கட்டிக்கொண்டு நீச்சல் குளத்தில் 28 மீட்டர் தூரத்தை 1 நிமிடம் 59 நொடியில் கடந்து சாதனை படைத்துள்ளார். சிறுவன் ரோஷனின் இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளது.